ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். இது வந்து இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாம்க்கான டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்ட் 2. அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்க்கலாம். தமிழுக்கான ஆன்சர் கீஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணுறவங்க அதை பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்னென்னா ஆன்சர் வந்து அவங்க கொடுக்கல. அதாவது அவங்க வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டியோட ஃபைனல் டெசிஷனுக்காக இந்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கான ஆன்சர் அப்புறமா கொடுப்பாங்க. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது பொறுத்துக கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை சரியாக பொருத்தி குறியீடுகள் மூலம் சரியான விடையினை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. மூணாவது கொஸ்டின். கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகளை பற்றி கீழ்காணும் எந்த கூற்றுக்கள் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 3. மூணுமே சரி. நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின். நார்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுக்களில் உண்மையான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1 and 3 ஒன்லி. 1 இந்தோ ஆரியர்கள் இந்தியாவில் கடைசியாக குடியேறியவர்கள். 3 இந்த குழு 2000 மற்றும் 1500 பிசிக்கு இடையில் இந்தியாவிற்கு வந்தனர். இதுதான் சரியான ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டின். மால்வா பீடபூமி பற்றிய சரியான கூற்றினை அல்லது கூற்றுக்களை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 2 and 3 ஆர் கரெக்ட். ஆறாவது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று அல்லது கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 ஒன்லி. அதாவது சாஞ்சி ஸ்தூபியின் நுழைவாயில்கள் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிணவாதத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆப்ஷன் மட்டும்தான் சரி. 107வது கொஸ்டின். கூற்று மற்றும் காரணம். கூற்று. அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. காரணம். இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவியவர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் கூற்று மற்றும் காரணம் சரி. 8வது கொஸ்டின். பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அடுக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 2, 1, 4. 9வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுக்களை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1 and 3 ஒன்லி. 110வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் எவை சரியாக பொருந்துகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 5 மற்றும் 2 கஜுராகோ பண்டல்கண்ட், 5 திருப்பதி ராயலசீமா. 111வது கொஸ்டின். இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. 112வது கொஸ்டின். இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் தவறான கூற்றை அடையாளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது அப்படிங்கிறது. 113வது கொஸ்டின். கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1 and 3 ஒன்லி. 114வது கொஸ்டின். பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. 115வது கொஸ்டின். இதுவும் ஒரு பொறுத்துக கொஸ்டின். அதாவது தவறான இணையை இது ஒரு தவறான இணையை கண்டுபிடி அப்படிங்கிற கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3 and 4 ஒன்லி. 16வது கொஸ்டின். பொறுத்துக்க கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. 117வது கொஸ்டின். தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவேந்தர் பாரதிதாசன். 118வது கொஸ்டின். நிதி ஆயோக்கின் எஸ்டிஜி இந்திய குறியீடு 2023-24 தரவரிசைப்படி பின்வரும் மாநிலங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 3, 1, 4. 19வது கொஸ்டின். செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு
மசோதாவின் முக்கிய அம்சங்கள் எவை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 மட்டும். 120வது கொஸ்டின். பெண்களின் நலனுக்காக தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது. பின் வருவனவற்றில் எந்த காரணம் இந்த திட்டத்திற்கான நியாயமான விளக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 மட்டும். 1 உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை 2023 படி ஆண்டு வருமானத்தில் பாலின வேறுபாடு. 4 பெண்களின் எண்ணற்ற மணி நேர அமைதியான உழைப்பை அங்கீகரித்தல். 121வது கொஸ்டின். சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 மட்டும் சரியானவை. 1 NHS அப்படிங்கிறது தேசிய சுகாதார சேவை. 3 PHC ஆரம்ப சுகாதார நிலையம். 122 தேசிய விவசாய சந்தை இணைய முகப்பின் நோக்கம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3. 123 கூற்று மற்றும் காரணம். கூற்று தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. காரணம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். 124 தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3 மற்றும் 4. 1 மட்டும் கிடையாது. 125 பொறுத்துக்க, அதாவது திட்டங்கள் அதை பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. 126 நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெற்ற முதல் 48 மணி நேரத்திற்குள் பணமில்லா சிகிச்சைக்கான உச்சவரம்பு ஒரு நபருக்கு ரூபாய் டேஷ் ஆகும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2 லட்சம். 127 செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 2022ஆம் வருடம் முதல் அதன் சொந்த புதிய பிரத்யேக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பெரும்பாக்கம். 122 தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 1 மற்றும் 2 மட்டும். 129 ஒரு பொறுத்துக்க கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. 130 கில்ஜிகளின் கட்டிடம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை உண்மை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 மட்டும். 2 தவறு. 31வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 மட்டும். 132வது கொஸ்டின். பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி முறைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. 133வது கொஸ்டின். திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மகளிர். 134 புத்தகங்களையும் ஆசிரியரின் பெயரையும் சரியாக பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. உடையவர்கள் என்போர் எதை உடையவர் என்று வள்ளுவர் கூறுகின்றனர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊக்கமுடையோர். 36வது கொஸ்டின். கால வரிசைப்படி பல்லவ மன்னவர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 137வது கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 1, 4, 3. 38வது கொஸ்டின். சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி காவல் பெண்டு. 139 இது ஒரு மேக்ஸ் கொஸ்டின். 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில் 1 ஆண் 1 பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு நாள். 140 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 37.9 மீட்டர். 141வது கொஸ்டின்.
ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டுவெட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 20,070 ஆகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 8,920 ரூபாய். 142வது கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:7:8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்களை முறையே 40%, 50% மற்றும் 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை போடப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2:3:4. 143வது கொஸ்டின். ஏ, பி மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏவிற்கு 252 வினாடிகளும், பிவிற்கு 308 வினாடிகளும், சியிற்கு 198 வினாடிகளும் ஆகின்றன எனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். 144வது கொஸ்டின். 15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை ரூபாய் 255, 17 கிலோகிராம் டீத்தூளின் விலை ரூபாய் 1,615 மற்றும் 22 கிலோகிராம் அரிசியின் விலை ரூபாய் 572 எனில் 18 கிலோகிராம் சர்க்கரை, 21 கிலோகிராம் டீத்தூள் மற்றும் 27 கிலோகிராம் அரிசி ஆகியவற்றின் மொத்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3003. 145வது கொஸ்டின். ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1% குறைகிறது. நெக்ஸ்ட்டு அடுத்த உறுப்பு காண்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1890. 147வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்கள், எழுத்துக்கள், குறியீடுகள் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாவிற்கு விடையளிக்கவும் அப்படின்னு கொடுத்துட்டு இத்தொடரில் எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னும் அமைந்துள்ளது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 1. 148வது கொஸ்டின். 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 17. 149வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்குது, படிக்க வேண்டாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிங்க் அண்ட் கிரீன், அதாவது இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை. 150வது கொஸ்டின். இஃப் danger is coded as 10, 7, 20, 13, 11 and 24 then the code of the machine is the same in the same code is ஆப்ஷன் டி 19, 7, 9, 14, 15, 20, 11. 151வது கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி. 152வது கொஸ்டின். உயிரினங்களில் கார்பன் கீழ்கண்ட எந்த பணி அல்லது பணிகளை செய்கிறது? இதுக்கு ஆன்சர் 3மே கரெக்டு தான். 1, 2, 3 ஆப்ஷன் டி. 153வது கொஸ்டின். இவற்றில் எது ஒன்று தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 மற்றும், அதாவது கிளின்ஃபெல்டர் குறைபாட்டு நோய் XO நிலை, இது தவறு. 154வது கொஸ்டின். சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. அது மின்காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள். இதுக்கு 1, 2, 4 சரி, ஆப்ஷன் டி. 155 பொறுத்துக்க கொஸ்டின். ஆப்ஷன் டி 3, 4, 2, 1ங்கிறது சரியான ஆன்சர். 156வது கொஸ்டின். மண் பற்றிய கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரியானது. 157வது கொஸ்டின். கீழ்காண்பனவற்றுள் தீநிலாகி பற்றிய உண்மையான கூற்று அல்லது கூற்றுக்கள் எவை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மதமாக நிறுவ வேண்டும். 158 சோழ அரசி வனமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி திருவாலங்காடு பட்டயம். 159 சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 சரி. 160வது கொஸ்டின் பொறுத்துக. ஆப்ஷன் சி 3, 4,
1, 2ங்கிறது சரியான ஆன்சர். 161வது கொஸ்டின் குரோனாலஜிக்கல் எரர். சரியான கால வரிசையில் அமைத்திடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 2, 4, 1. 162 ஒரு பொறுத்துக்க கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. 163 அடிப்படை கடமைகள் பற்றிய சரியான கூற்றினை அல்லது கூற்றுக்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி, அதாவது 1, 2, 3 மட்டும் சரியானது. 164 கூற்று மற்றும் காரணம் கொஸ்டின். கூற்று இந்திய அரசமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. இதற்கான காரணம் நீதித்துறையானது தனது நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏங்கிறது தவறு, ஆறுங்கிறது சரி. 165 முன்னுரிமை அட்டவணையின் வரிசையின்படி சரியான வரிசை ஒழுங்கினை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி துணை ஜனாதிபதி, மக்களவை சபாநாயகர், மாநில முதலமைச்சர்கள், மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள். 166வது கொஸ்டின் கீழ்கண்பனவற்றுள் பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பிரகாஷ் சிங் வழக்கு 2006 நீதித்துறை சீர்திருத்தம் தொடர்பானது இல்லை. 167வது கொஸ்டின் கீழ்கண்ட பத்தியினை வாசித்து பின்வருவனவற்றிற்கு விடையளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பாலின வேறுபாட்டினை குறைப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். 168 கொஸ்டின் நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ, சிறைப்படுத்தவோ, நாடு கடத்தப்படுவதோ, அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ, வேறு எந்த வகையிலோ அழிக்கப்பட முடியாது. இந்த புகழ்பெற்ற வாசகம் அமைந்துள்ள ஆவணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மகாசாசனம். 169வது கொஸ்டின் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் பற்றிய கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரியானது. 170 கூற்று மற்றும் காரணம் கொஸ்டின். கூற்று HIV தொற்று பெரும்பாலும் உணர்வுள்ள நடத்தை முறை காரணமாக பரவுகிறது. காரணம் இரத்த மாற்ற நோயாளிகளுக்கு எய்ட்ஸ் தொற்று மோசமான கண்காணிப்பு காரணமாக ஏற்படலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. 171வது கொஸ்டின் திட்டங்கள் மற்றும் அது தொடர்புடைய பெயர்களுடன் பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 4, 1, 3. 172வது கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 173வது கொஸ்டின் இந்தியாவில் திறந்தவெளி மலம் கழிப்பதை ஒழிப்பதற்கும் ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது. 174வது கொஸ்டின் புதிதாக தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை 3 வருடங்களுக்கு வழங்குவது என்று தொடங்கப்பட்டது நிதி சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நிதி சட்டம் 2016. 175வது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்வு குறித்த தவறான பொருத்தத்தை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4 ரெண்டும் தவறு. 176வது கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் எதுனா ஆப்ஷன் ஏ காற்றாலை. 177வது கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கொஸ்டின் இடம்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும். காரணம் இடப்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. 178 பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 3 மற்றும் 4. 179வது கொஸ்டின் எவை சரியான பின்வருவனவற்றுள் எவை சரியாக பொருந்தியுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 5.
அடுத்து சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 3 மற்றும் 4 சரி. 181 பின்வரும் மற்றும் கூற்று காரணம் கொஸ்டின் தான். இது கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1801ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கையை தாக்கினர். இதுக்கான காரணம் 1801ஆம் ஆண்டில் மருது சகோதரர் சின்ன மருது ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம். 182வது கொஸ்டின், மദ്രാஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை அடையாளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நீதி கட்சி. 183வது கொஸ்டின், உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர் ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தியடிகள். நெக்ஸ்ட்டு சரியான கூற்றினை கண்டறிக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1 and 3 ஒன்லி. திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. 185வது கொஸ்டின், சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனவற்றை நிரல்படுத்துக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 1, 4, 5, 2. 186வது கொஸ்டின், எல்லா பொருளும் கூற்று காரணம் கொஸ்டின். எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் இல்லாத இப்பொருளும் இல்லைங்கிறது கூற்று. இதுக்கான காரணம் திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை, புரட்சிகரமானவை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது கூற்று ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. 187வது கொஸ்டின், இருப்பு முகம் செறித்த எந்தெழில் மறுப்பின் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓமை அணி. 188வது கொஸ்டின், தமிழகத்தில் சங்ககால காசுகள் கிடைத்த இடங்கள் எதில் சரியான இடங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 2 மற்றும் 4 சரி. 189வது கொஸ்டின், இது ஒரு மேக்ஸ் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. 190வது கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 136 மீட்டர். 191வது கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 16 2/3 ஆண்டுகள். 192வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5:1. 193வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2550. 194வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 195 மற்றும் 143. 195வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 814. 196வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 7/25. 197 இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3ஆலும் மீதியின்றி வகுப்படாது 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது. 198க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பிஇ. 199வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2ஆனது 3க்கு மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 200வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கியூ. தேங்க்யூ.